எல்லோருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விநாயகரோட காயத்ரி மந்திரம். இதை நீங்கள் டெய்லி கார்த்தால குளிச்சுட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சேன்னாக்கா அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த 1.5 லைன் தான் இது, ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸில் இந்த கருங்காலி மாலையை பற்றி நான் நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாலையை எப்படி போட்டுக்கிறது, எதுலெல்லாம் போட்டுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் ஐம்பொன்லையும் கோத்து போட்டுக்கலாம், இல்லை மாமி எனக்கு இது வெள்ளியில் கோத்து போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் காசு பணம் வச்சுக்கிட்டுருக்கேன்னா ஸோ ஹாப்பி வெல் அண்ட் குட். நீங்கள் வந்துட்டு வெள்ளியிலையும் கோத்து போட்டுக்கலாம். வெள்ளியிலையும் நீங்கள் ஐம்பன் ஜுவல்ஸ்லேயும் வெள்ளியும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ தட் நீங்கள் இங்கேயே கொடுத்து போட்டுட்டேன்னா அப்படி ரீவேல்யூவும் இருக்குது. நீங்கள் மாற்றிட்டேன்னா அதுக்குரிய காசும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஐம்பொன்னில் போட்டுட்டேன்னா வெரி மச் ஐடியல். அதாவது பஞ்சலோகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல என்ன அது பட்டதுனாக்கா ரொம்ப நல்லது. அது ஐம்பொன்னை பற்றி தனியாக ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே விரிவாக அழகாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐம்பொன்னில் போட்டுட்டேன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலி உடம்புக்கு. அந்த தண்ணியும் இதோடைய தண்ணியும் நம்ம குளிக்கும் பொழுது நம்மளுக்கு மேலே அந்த ஸ்நானம் பண்ணும்போது அந்த வெள்ளம் அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுதுனாக்கில் ரொம்ப நல்லது. பாடியில் இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அதுக்கப்புறம் இல்லை மாமி நான் கொஞ்சம் கம்மியாக தான் எங்கிட்ட காசு இருக்குது, நான் நார்மலாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் சாதாரணமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மாமி நான் ஒன்றே இந்த மணியிலே கட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். பட் இந்த மாலையை நீங்கள் போட்டுட்டேன்னாக்க கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த மாலை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, வாங்க. அதாவது இப்போ நம்ம காமிக்கிறது வந்துட்டு இந்த நார்மலான ஒரு இது ஐம்பொன் கிடையாது, வெள்ளி கிடையாது, உங்களுக்கே தெரியும். அந்த கருங்காலி மாலையில் நார்மலான கருங்காலி மாலை இப்படி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ஒன்லி ஐம்பொன்னும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் வெறும் மணிகளை மட்டும் வந்து எனக்கு போகிறோம் அப்படிங்கிறவளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெறும் வாங்கினேன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது, அண்ட் இந்த நார்மல் வாங்கினேன்னா அதில் ஒரு ரேட் இருக்குது, அண்டு ஐம்பொன்னில் வாங்கினா ஒரு ரேட்டு. இது வந்துட்டு வெள்ளியில் கோத்தது. இந்த மாதிரி நீங்கள் வெள்ளியில் வாங்கி போட்டுட்டேன்னா இதுக்கு ஒரு ரேட் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. வெறும் நீங்கள் அந்த மணியை மட்டும் போட்டுட்டா அதுக்குரிய பலனும் கிடைக்கும். வெள்ளி அண்ட் அந்த ஐம்பொன்னில் போட்டுட்டேன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். அதாவது நீங்கள் வெறும் மணியை போட்டுனாலும் இப்போ எங்களுக்கு பலனே கிடைக்காதான்னு தயவு பண்ணி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு பலன் உண்டு. இந்த மணிகள் வந்துட்டு நம்ம குளிக்கும் பொழுது அந்த மேலே பட்டு இந்த மணிகள் மேலே பட்ட தண்ணி திருப்பி நம்ம மேலே பட்ட அதுவே நமக்கு உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாமே அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா. அந்த உலக்கை, அதுக்கப்புறம் அந்த கட்டை, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கா. பட் இப்போ தான் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த மாதிரி திங்ஸே இப்போ எங்கேயுமே இல்லை, பார்த்ததே கிடையாது. யாராத்துலாம் இருந்தால் அது பெரிய விஷயமா இதெல்லாம் இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி நமக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய திங்ஸ் எல்லாம் எங்கேயும் கிடைக்கிறதில்லை, வாங்க முடியறதில்லைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செயினாக வாங்கி நீங்கள் ஆற்றுல போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு மணி போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த கொப்பு வச்சது அப்படின்பா 2 பக்கமாமே இதை வந்துட்டு வெள்ளியிலையும் நீங்கள் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஐம்பொன்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஒரே ஒரு அந்த பெரிய மணியை போட்டுட்டு அதை கருப்பு கயிறில் இல்லை சிகப்பு கயிறில் ஒரு சில பேர் கட்டிப்பா. அப்படி கட்டி நீங்கள் ஒரே மணியாக போட்டுட்டாலுமே அதுவும் அழகாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் மணிகளை இந்த மாதிரி போட்டுட்டாலும் விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அந்த தெய்வத்து மேலே சாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை போட்டுட்டேன்னு நீங்கள் பாருங்களேன், உடனே ஒரு சேஞ்சு கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். உங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் மாறி போயிடும், நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போயிடும். உங்களுக்கு நமக்கே அந்த ஃபீல் நல்லா தெரியும். நம்மளை யாராவது ஏதாவது இரிட்டேட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை யாராவது இது பண்ணுறாங்களா, ஒன்று நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவா. அப்படி இல்லாட்டி நம்ம 2 பக்கமே வராதக்கு அவள் தனியாக போயிடுவா. எப்படியாவது ஒரு மாற்றம் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். இந்த பயம், திருஷ்டி, பீடை அப்படின்லாம் சொல்லுவா பத்தால, அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த மணிக்கு அத்தனை பவரும் அத்தனை சக்தியும் இதுக்கு இருக்குது. இது உண்மையாக இருந்தால் மட்டுமே. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மணிகள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். மேபி நிறைய பேர்
கொடுப்பாங்க. பட் அதில் வந்துட்டு உண்மையான ஜெனூன் பீசஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பற்றியா. அதுக்கு தான் சக்திகள் கிடைக்கும், அதுக்கு தான் அந்த மணிகள் கிடைக்கும். ஒரு சில பேர் எங்கிட்ட கேட்டிருக்கா, மாமி அதெல்லாம் நான் போட்டுட்டேன் மாமி, ஆனால் எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. பட் நான் அதான் கேட்டேன், நீங்கள் வசந்தபால ஐம்பொன்னில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை மாமி அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெனூனான கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதனுடைய மாற்றமும் அதனுடைய ஆற்றலை அப்போ தான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். எனக்கு பெரிய மணியெல்லாம் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நீங்கள் கையில் பிரேஸ்லெட் மாதிரி நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், ஒரே ஒரு மணியாகவும் போட்டுக்கலாம். அந்த பிரேஸ்லெட்லேயே உங்களுக்கு வந்துட்டு செயின் மாதிரி வச்சு கொடுப்பா, அழகாக இருக்கா, அது ஹுக்கு வச்சு மாட்டிக்கிற மாதிரி. அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். தாழத்து மாதிரியே பண்ணி கொடுத்துருப்பா, கருங்காலிலேயே உங்களுக்கு தாழத்து மாதிரியே இதை பண்ணி வச்சுருப்பா. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னு நீங்களே சொன்னீங்கன்னாக்கா அதே மாதிரி நாங்கள் மாடலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 90% இது எல்லாமே ரெடிமேடாகவே கிடைக்கும் நம்ம வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸில். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ எல்லோரும் நன்னா இருங்கோ, நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை போட்டு நீங்கள் குளிச்சுட்டோ நீங்கள் தெய்வத்தை வேணுண்ட உங்களுடைய தினமுறைய காரியங்களை காத்தால் நீங்கள் ஆரம்பிச்சேன்னாக்கா அது பாட்டுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நீங்களே சொல்லுவேன், மாமி இப்போ நான் ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் நன்னா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கெத்தாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவேன். கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். எல்லாரும் நன்னா இருங்கோ, ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷம். வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு எது வாங்கணும் அப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி இது நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸ். இதில் வந்துட்டு ஜெனுவன் பீஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாங்கி இதை உங்கள் அடுத்து விளக்கேற்றிட்டு உங்கள் சாமிகிட்ட ஃபோட்டோவில் போட்டுட்டு அடுத்த நாளைக்கு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பேன். எல்லாரும் ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கால் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினைச்ச காரியம் சித்தி அடைச்சுக்கிட்ட எல்லாரும் நன்னா இருங்கோ, ஆயிரங்காலம் சந்தோஷமா இருங்கோ. நன்றி.